ஸோ ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா குழம்பு ஒரு மினி பிளாக் பண்ணி குழம்பு வைக்க போறேன் நான். என்ன குழம்பு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு, அதுவும் மத்தி, நம்ம ஊர் சாலை திருநெல்வேலி மீன். சிம்பிள். நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன் நான். அதே போல நான் கீரை குழம்பு வச்சு அதே போல நான் வந்து மீன் மண்பானையிலேயே மீன் குழம்பு இன்னைக்கு வைக்க போறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா மசாலா எல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சிருக்கிறேன், அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் எல்லாம். ஸோ இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கடுகு போட்டுறேன். வெந்தயம், சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, இந்த மாதிரி மீன் வந்து மண்பானையில வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் வேற லெவல். ஸோ எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் அமைச்சிருங்க. அது போல வீடியோ எங்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க guys. மனம் மணக்குது. இன்னொரு வாட்டி நல்ல தண்ணி ஊற்றி அலசிக்கிறேன். ஸோ வில்லேஜ் டைப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா மசாலா இந்த மாதிரி தான் அரைச்சி எல்லாம் மிக்ஸ் பண்ணி அதில் புளி தண்ணி ஊற்றி கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி இப்படி வச்சுட்டு தாளிப்பாங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு வகை இருக்கு. இது இப்படியே அடுப்புல வச்சு நல்லா நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் மீன் எடுத்து போட்டு திரும்ப தாளிச்சு அதில் மிக்ஸ் பண்ணுவாங்க. வெங்காயம் இதெல்லாம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சு அதை மிக்ஸ் பண்ணுவாங்க. பட் நான் அப்படி இல்லை நான் ஃபஸ்ட்டு மண்பானையிலே வந்து வெங்காயம் எல்லாம் போட்டு தாளிச்சு சாப்பாடை வச்சு ஸோ இப்போ பாருங்க வெந்தயம் நல்லா ஒதங்கிடுச்சு. இப்போ மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலா அதில் ஊற்ற போறேன். கொஞ்சம் பச்சை வாடை போனதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்ப்போம், உப்பு காரம் இல்லை. கத்தி எங்கே? இப்ப கொஞ்சமானது மல்லித்தலை அறுத்து போட்டுடலாம், நல்லா வாசனையா இருக்கும். மசாலா அரைக்கும் போது கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி அரைச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ எங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படியே எனக்கு வீடியோவுக்கு வந்து ஒரு லைக் ஷேர் மட்டும் பண்ணிருங்க guys. ஓகே, இப்போ நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கணும் குழம்பு. கொதிச்சதுக்கப்புறம் இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் மீன் போடுறது. மீன் அலசியாச்சு.
பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. ஆக்சுவலா நான் கண் எடுக்காம தான் வாஷ் பண்ணிருக்கேன். ஏன்னா கண் எடுத்தோம்னா அது நல்லா இருக்காது. கண்ணோட சாப்பிட்டா நல்லா ஹெல்த்தி அம்மா, அதனால கண் எடுக்காம கழுவிருக்கேன். ஸோ இப்ப தட்டை எடுத்து பாத்திரலாம். பிளேட் ஓபன் பண்ணி மனம் மணக்கது அப்படியே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. டேஸ்ட் வேற லெவல். டேஸ்ட். ஆனா இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும். இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் மீன் போட்டுடலாம். அது வரைக்கும் வீட்டுல கொஞ்சம் வேலை இருக்கு. காலையில இருந்து குப்பை எடுக்கலாம் எதுவும் இல்லை, ஒரே வேலை வீட்டுல. ஸோ குழம்பு நல்லா கொதிச்சிச்சு. இப்ப மீனை போட்டுறேன். சுத்தமா எடுத்தாச்சு தண்ணி. கொஞ்சம் மசாலா போடுறதுக்கு ஒரு 10 பீஸ் வச்சிருக்கேன், போதும்ல வறுக்கறதுக்கு. ஒரு 10 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன், போதும்ல. மீனை போட்டு ரொம்ப கிண்டக்கூடாது. கிண்டனம்னா அவ்வளவுதான். சும்மா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறம் ஆஃப் பண்ணிட்டோம்னா சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ கைஸ் இப்போ மூடி எடுத்து பாத்திரலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓரமா ஒரு பீஸ் இருக்கும். இன்னும் ஒரே ஒரு செகண்ட். ஸோ இப்போ மீன் நல்லா வெந்துருச்சு ஓரளவுக்கு. இன்னொரு 2 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுட்டு இப்படியே உறிஞ்சி எடுத்தோம்னா சிவாஜி சார் கணக்கில் வேறு லெவலில் சாப்பிட்லாம் மத்தி மீன். வாவ். ஸோ வெந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். ஸோ ஒரு டைம் காமிச்சிட்றேன் இது மீன் எப்படி வெந்திருக்குன்னு. குழம்பு மண்பானையில் செஞ்சால் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வேறு லெவல் சூப்பராக வந்திருக்குது டேஸ்ட்டு. ஸோ நீங்களே எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இருங்க பேசாமல் மாமா கொஞ்ச நேரம் நானே சாப்பிட்டு காமிக்கிறேன். பாருங்கள் கைஸ், ஸோ சூப்பர் டேஸ்ட். வேறு லெவலில் இருக்குதுங்க டேஸ்ட்டு உண்மையிலேயே. ஸோ நீங்களே எல்லோரும் மண்பானையில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே போல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் ஐக்கான் அமுத்திடுங்க கைஸ். இந்தாங்க சாப்பிடுங்க, வாங்க சாப்பிட்லாம் எல்லாருமே. ஸோ புது சப்ஸ்கிரைபர் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணுறது மறந்துடாதீங்க. கூடவே பெல் ஐக்கான் அமுத்திடுங்க. அப்போ தான் என்னோடய நோட்டிஃபிகேஷன் உங்கள் வரைக்கும் வரும். ஸோ கைஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்குவீங்க, ஃபாலோ பண்ணுவீங்கன்னு சொல்லி நம்புகிறேன். ஸோ அதே போல் எல்லோரும் நல்லா இருங்க. ஹாப்பி சண்டே. ஆனால் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் திங்கட்கிழமை தான் போஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் இப்போவே சொல்லிக்கிறேன். சண்டே அன்றைக்கி எடுத்திருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் ஹெவி ஒர்க், வெளியில் போக வேண்டியிருக்கு. அதனால் போதும் இப்போ சாப்பிட்டது. ஓகே கைஸ், ஸோ எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்க, ஜாலி பண்ணுங்க. பாய் கைஸ் எல்லாருக்குமே. குதா ஹாஃபீஸ். எல்லாருக்குமே வணக்கம். பாய்.